ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த மோமோஷிக்கி அப்பியரே ஆகியிருக்க மாட்டாரு. இப்படி ஒரு அப்பியர் ஆகாததுக்கு என்ன காரணம்? மோமோஷிக்கிக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி 3 தியரிஸ் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மோமோஷிக்கி பொருட்டோ சீரிஸ்ல ஒரு முக்கியமான கேரக்டராக இருந்திருப்பாரு. பல வருஷமா இவர் எங்கே போனாரு, என்ன ஆனாருன்னே தெரியாம தான் இருந்துச்சு. பொருட்டோ கவாக்கியோட கான்வர்சேஷனில் பொருட்டோ லாஸ்ட்டாக காமாவை யூஸ் பண்ணதை பற்றி சொல்லியிருப்பாரு. அதில் காமா ஆக்டிவேஷன் அப்போது பொருட்டோ அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஃபீலிங்கை சொல்லியிருப்பாரு. பொதுவாக மோமோஷிக்கி டேக் ஓவரில் பொருட்டோக்கு கான்ஷியஸ் இருக்காது. ஆனால் இந்த டைமில் பொருட்டோக்கு கான்ஷியஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் சாகர மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சுன்னு பொருட்டோ சொல்லியிருப்பாரு. நம்ம எல்லாரும் இது மோமோஷிக்கி டேக் ஓவர் பண்ணுறனால வர சைடு எஃபெக்ட்ஸ்னு நினச்சிக்கிட்டு இந்த பேனலை கடந்து போயிருப்போம். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு. இந்த தியரி படி ஆக்சுவலாக மோமோஷிக்கி பொருட்டோக்குள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட மோமோஷிக்கி இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி கவாக்கி பொருட்டோவை கொண்டு இருப்பார். அப்போது மோமோஷிக்கி பொருட்டோவை திரும்பி கொண்டு வந்திருப்பார். ஆனால் இதை அவர் எப்படி பண்ணாருன்னா, இவரோட காமா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பொருட்டோவோட மிக்ஸ் பண்ணி தான் அவரோட வெசல், அதாவது பொருட்டோவோட பாடியை சரி பண்ணியிருப்பார். இப்படி பண்ணுறதால பொருட்டோக்குள்ளே இவரால் பிறக்க முடியாது. அதாவது பொருட்டோவை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண முடியாது. கோ எக்ஸிஸ்ட் தான் பண்ண முடியும். 2 பேரும் ஒரே உடம்புல இருக்க முடியும். இப்படி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. மோமோஷிக்கி இதை பொருட்டோக்காகலாம் பண்ணலை. இவர் இதை பண்ணலைன்னா அவரோட சோல் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். அதுக்கு பொருட்டோவோட உடம்புல ஒரு ஓரமாக இருந்துட்டு பொருட்டோக்கு பிரச்சனைகள் வரப்போகிற டைமில் அவரை டவுன் ஆக்கி அவரோட பெர்மிஷனோடவே அந்த பாடியை அடையணும்னு தான் மோமோஷிக்கி பிளான் பண்ணார். ஆனால் அதுதான் அவருக்கு பிரச்சனையாக போயிடுச்சு. இந்த ஒரு ப்ராசஸ்னால பொருட்டோ அண்ட் மோமோஷிக்கியோட டேட்டா மிக்ஸ் ஆகி இருக்கும். இதனால் இவங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ்னு எல்லாமே ஓவர்லேப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கான மீனிங் என்னென்னா, பொருட்டோ மோமோஷிக்கி மாதிரியும் மோமோஷிக்கி பொருட்டோ மாதிரியும் சில டைமில் செயல்படுவாங்க. நாளாக இந்த 2 கான்ஷியஸும் ஒரு புது பர்சனாலிட்டியை உருவாக்கும். அதுதான் இப்போ நம்ம டைம் ஸ்கிப்பில் பார்க்குற பொருட்டோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிபிவி பொருட்டோவோட காம்னஸ் அண்ட் கோல்ட்னஸ்னு எல்லாமே மோமோஷிக்கி கிட்ட தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். கவாக்கி பொருட்டோவோட கான்வர்சேஷனில் கூட பொருட்டோ கான்ஷியஸாக தான் இருந்தேன்னு சொல்லுவார். ஆனால் மோமோஷிக்கியை அப்போ அவர் ஃபீல் பண்ணி இருக்காததுக்கு ரீசன் மோமோஷிக்கியோட கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே போகுதுன்னு இந்த தியரியில் சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் மோமோஷிக்கி இறந்துட்டாருன்னு கிடையாது. ஆனால் பொருட்டோவோட மோமோஷிக்கி மர்ஜ் ஆகிட்டாரு. இனிமே இவங்க 2 பேரோட கோல்ஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ்னு எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். இதனால தான் கவாக்கி டைம் ஸ்கிப் ஃபைட்டில் பொருட்டோவை வேறு டைமென்ஷனுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா மோமோஷிக்கி பொருட்டோக்குள்ளே இல்லைன்னு அப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு தியரி 50-50 நடக்க வாய்ப்பு இருக்குது. பொருட்டோவோட கான்ஷியஸ் ஓவர்லேப் ஆகுதுங்கிறது அக்செப்டபிள் தான். ஆனால் மோமோஷிக்கி கம்ப்ளீட்டாக டெட் ஆக மாட்டார். ஏன்னா இப்போ ஒரு கேரக்டரை அவ்வளோ ஈஸியாலாம் காலி பண்ணிட மாட்டாங்க. பட் இதிலையே இன்னும் சில தியரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். மோமோஷிக்கி அல்டிமேட் பிளான். இந்த தியரி படி மோமோஷிக்கி பொருட்டோவோட மர்ஜ் எல்லாம் ஆகலை. பட் இவர் சரியான டைமுக்காக காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இவர் பொருட்டோவை டேக் ஓவர் பண்ண வரும்போது அந்த மொத்த பிளானும் ஃபெயில் ஆகி இருக்கும். இதை இவரால் வேறே பண்ண முடியாத அளவுக்கு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா பல வருஷமாக மோமோஷிக்கி இதை தான் பிளான் பண்ணியிருப்பார். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டதால் மோமோஷிக்கி வெறுத்து போயிருப்பார். அப்புறம்தான் இவர் ஒரு டிவைன் ஃபோர்ஸ் பற்றியும் இது பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக இந்த டிவைன் ஃபோர்ஸ் ஷீபாய்னு அவருக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ரியாலிட்டியை மாற்றுறதா மோமோஷிக்கி சென்ஸ் பண்ணியிருப்பார். அப்போதான் மோமோஷிக்கிக்கு புரியுது, இதுக்கு மேலே எந்த பிளான் பண்ணாலும் அதை அந்த டிவைன் ஃபோர்ஸால் ஈஸியாக கெடுத்திட முடியும். இதனால் மோமோஷிக்கி இப்போதைக்கு அமைதி காக்கிறாரு. இவர் இப்போது கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமுங்கிறது ஜூரா வர்சஸ் பொருட்டோவோட ரீமேட்சாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதில் பொருட்டோ எக்ஸாஸ்ட் ஆன உடனே மோமோஷிக்கி அவரை டேக் ஓவர் பண்ணலாம்னு இந்த தியரியில் சொல்லப்படுது. பட் இதையும் ஷிபாயால் ரீரைட் பண்ணிட முடியும்.
இதையும் தாண்டி மொமோஷிகி எப்படி பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணுவாருன்னு தெரியல. அடுத்து கோட் தியரி. இந்த தியரி படி நான் முன்னாடியே சொன்ன விஷயம்தான் இங்கேயும் நடக்குது. மொமோஷிகிக்கு அவருக்கும் மேலே ஹையர் டைமென்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறதா தெரியுது. இதனால் மொமோஷிகி எப்படியாவது பொருட்டோவை எக்ஸாஸ்ட் ஆக்கி அடைய நினைப்பார். பட் அதுவும் முடியாமல் போயிருக்கும். இதனால் மொமோஷிகி அவரோட வெசலை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இவர் புது காமாவை இம்ப்ளான்ட் பண்ணணும். பட் இவர் யார் மேலே எப்படி இந்த காமாவை இம்ப்ளான்ட் பண்ணுவாருங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். இந்த தியரியில் மொமோஷிகி கோட் மேலே தான் இந்த காமாவை இம்ப்ளான்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுற விதமாக கிஷிமோட்டோ ஃப்ரான்ஸ் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது கோடை வச்சு இவருக்கு ஒரு கடத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். அவரை கொன்னுறலாம்ங்கிற முடிவில் கூட இவர் இருந்ததா சொல்கிறாரு. பட் லாஸ்ட் டைமில் தான் இவர் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு ஸ்டோரியை யோசிச்சேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிளான் கோடுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னும் கோடோட ஒரு ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி இது இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது மொமோஷிகி கோடை பொசஸ் பண்ண போகிற தியரி உண்மையாகிடுமோன்னு தோணுது. இவர் இதுக்கான வேலைகளை சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் மொமோஷிகி பொருட்டோ கிட்ட இருந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுவார்னு கூட சொல்கிறாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் சாப்டரில் கூட பொருட்டோவோட காமா ஆக்டிவேட் ஆகி இருக்கும். அப்போ கூட மொமோஷிகி வெளியே வந்திருக்க மாட்டார். இதுக்கு ரீசன் அங்கே மொமோஷிகியே இல்லைன்னு சொல்லப்படுது. இவர் கோட்குள்ளே ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்னு சொல்லப்படுது. கோடுக்கு இந்த பவர் அப் மட்டும் இல்லை, ஷீபாயோட ஃபோர்ஹெட் ஐயும் கோடுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா ஷீபாய் கோகுகன், ஜோகன், ஃபோர்ஹெட் ஐன்னு 3 டோஜிட்ஸுவை யூஸ் பண்ணுறாரு. இதில் காமா ட்ரியோவில் இருக்கிற பொருட்டோ ஒரு டோஜிட்ஸுவையும் கவாக்கி ஒரு டொஜிட்ஸுவையும் பொசஸ் பண்ணுறாரு. இப்போது மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு டொஜிட்ஸு தான். காமாவை யூஸ் பண்ணுறவங்களில் மிச்சம் இருக்கிறது கோட் மட்டும்தான். ஸோ மொமோஷிகி வந்து தான் கோட் இந்த ஐயை அவேக் பண்ண வைப்பாருன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம் கோட் சூப்பர் ஓவர் பவர்டாக மாறி கிட்டத்தட்ட ஒரு ஒபிட்டோ மாதிரி சீரீஸோட ஃபைனல் ஆர்க் வரைக்கும் ட்ராவல் ஆவாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக மொமோஷிகியோட சேர்த்து கோடையுமே பொருட்டோ அழிப்பார். மொமோஷிகி அவரோட காமாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணதால் பொருட்டோவோட காமாவும் கவாக்கியோட காமா மாதிரி ஒரு வெப்பனாக மாறிடும். இதனால தான் பொருட்டோ கிளைமேக்ஸில் காமாவை யூஸ் பண்ணும்போது மொமோஷிகி அவருக்குள்ள இல்லைன்னு சொல்கிறாங்க. மொமோஷிகி இல்லாததால தான் கவாக்கி பொருட்டோவை கொல்ற ஐடியாவையும் கைவிட்டதா சொல்கிறாங்க. இந்த 3 தியரி தான் மொமோஷிகியை பற்றி சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொமோஷிகி பொருட்டோ கூட இருந்தால் நல்லா இருக்குமா, கோட் கூட இருந்தால் நல்லா இருக்குமா? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.